إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள். எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க வந்திருக்கின்ற நானும் நீங்களும் எப்பொழுதுமே மறக்கக்கூடாத ஒரு நபிமொழி இந்த நபிமொழி. ஏன்? அல்லாஹ் யாருக்கு அருள் புரிய விரும்புகின்றானோ, யாருக்கு நலவை நாடுகின்றானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பாக்கியம் அவனுடைய மார்க்கத்தில் விளக்கம் தெளிவை கொடுப்பது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எங்களோடு இருக்கின்ற இஸ்லாமிய உறவுகள் இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது வாரத்தில் சில நாட்கள் இஸ்லாம் பேசப்படுகிறது என்று தெரிந்து கொண்டும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்காத பல பேர், இன்னும் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாவம் என்றால், மார்க்கத்துக்கு முரணானது என்றால் ஏகப்பட்ட நேரங்களும் காலங்களும் இருக்கின்றன. மார்க்கத்தை படிப்பதற்கு நேரம் கொடுப்பது கஷ்டமாக இருக்கிறது. இப்படி பலதரப்பட்ட நிலையிலே எங்களுடைய இஸ்லாமிய உறவுகள் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது என்றால் ஏதோ அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே இங்கு மட்டுமல்ல, எங்கெல்லாம் குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கின்ற பாக்கியம் கிடைக்குமோ, எங்கெல்லாம் இஸ்லாத்தை தெளிவாக பேசுகின்ற கேட்கின்ற பாக்கியம் கிடைக்குமோ அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. அந்த இடத்துக்கு செல்லுகின்ற பாக்கியம், அந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்ற பாக்கியம், அந்த இடத்தில் கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு
கிடைக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய இரக்கத்தின் அடையாளம் என்பதை எப்பொழுதும் நானும் நீங்களும் மறந்து விடாமல், எங்கெல்லாம் குர்ஆன் சுன்னா பேசப்படுகிறதோ அந்த இடத்தில் முடியுமான அளவு கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை அடைந்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையை உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு, அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் வீற்றிருக்கின்ற மாதம் ஷஅபானுடைய மாதம். ஷஅபானுடைய மாதம் என்பது ஒரு முஃமினை பொறுத்தவரையில், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ரமலானுடைய மாதத்திற்கு தன்னை தயார்படுத்துகின்ற மாதம். இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், ரஜபு மாதம் என்பது பயிர்களை, ஒரு முஃமின் பயிர்களை நாட்டுகின்ற மாதம் என்று சொல்லுவார்கள். என்றால் அமல்கள், இபாதத்துக்கள், நல்ல காரியங்கள் செய்ய தன்னை பழக்கக்கூடிய மாதம், மரங்களை நடுகின்ற மாதம். ஷஅபானுடைய மாதம் என்பது அந்த மரங்கள் வளர்ந்து வருகிற நேரம் தண்ணீர் ஊற்றுகின்ற மாதம் என்று சொல்லுவார்கள். ரமதானுடைய மாதம் என்பது அந்த மரத்தில் கனிந்து குலுங்குகின்ற அந்த பழங்களை பறிக்கின்ற மாதம் என்று சொல்லுவார்கள். அதனாலதான் இஸ்லாமிய அறிஞர்கள், குர்ஆன் சுன்னாவை போதித்த அறிஞர்கள் ரஜபு மாதம் வருகிற பொழுதே ரமலானுக்காக தன்னை தயார்படுத்த ஆரம்பிப்பார்கள். இங்கே நாங்கள் தயாராகினால்தான் ஷஅபானிலே பயிற்சி எடுத்துக்கொண்டு ரமலானிலே பயனடையலாம் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது நாங்கள் சோர்வாக இருந்தால், இப்பொழுது நாங்கள் சோர்வடைந்து விட்டால் ரமலானிலே தான் அனைத்து சக்தியையும் என்ன செய்ய வேண்டும், காட்ட வேண்டி வரும் என்பதற்காக ரஜபிலிருந்தே அவர்கள் தயாராகுவார்கள் என்கிற பல செய்திகளை பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே ரமலானுக்கு எங்களை நாங்கள் தயார்படுத்துகின்ற ஒரு மாதம் ஷஅபானுடைய மாதம் என்கிற அடிப்படையில், ஷஅபானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார்கள், ஷஅபானுடைய மாதத்தை எப்படி கவனம் செலுத்தினார்கள் என்பது பற்றிய ஒரு சில விடயங்களை படிப்பதுதான் இன்றைய தலைப்புடைய நோக்கம். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, மாதங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு சில அடிப்படைகளை நானும் நீங்களும் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், 9வது அத்தியாயம் 36வது வசனம், இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ் இந்த உலகத்துக்கு வைத்த நியதி, இந்த உலகத்துக்கு அல்லாஹ் கட்டாயப்படுத்தி எழுதி முடித்த செய்தி என்ன? வருடத்துக்கு 12 மாதங்கள் என்பதுதான். வருடத்துக்கு 12 மாதங்கள் என்பதுதான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சங்கைப்படுத்தப்பட்ட, கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களாக இருக்கின்றன. புகாரியிலே 7447வது ஹதீஸை படித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஸ்ஸமானு கதிஸ்ததார கஹைஅதிஹி யௌம கலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்த். வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த நாளிலிருந்து இந்த உலகம் அதே அமைப்பில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த காலச்சக்கரம் அதே அமைப்பில் சுத்தி கொண்டிருக்கிறது. அஸ்ஸனது, வருடம் என்பது 12 ஷஹ்ரன், 12 மாதங்களை கொண்டது. எந்த மதத்தவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், வருடத்துல 12 மாதம் தான். நாத்திகர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், வருடத்துல 12 மாதங்கள் தான். அதை தாண்டி அவர்களால் போக முடியவில்லை. போக முடியும் என்றால் கட்டாயம் போயிருப்பார்கள். ஏன்? குர்ஆனும் ஹதீஸும் 12 என்றால் 13 ஆக்குவார்கள். முடியாது. சந்திர கணக்குப்படி போனாலும் முடியாது, சூரிய கணக்குப்படி போனாலும் முடியாது. சூரிய கணக்கின் அடிப்படையில் சென்று அங்கே மாட்டிக்கொண்டவர்கள் என்ன செய்தார்கள்? உலகத்துக்கு பொருத்தமானது சந்திர கணக்குத்தான் என்பதை விளங்கிக் கொண்டவர்கள் என்ன செய்தார்கள்? சூரிய கணக்கிலே முன்னும் பின்னும் முரணாக்கி ஒரு மாதத்தை 28, 29 ஆக்கி 30, 31 ஆக்கி உலகத்தையே புரட்டி அமைத்தார்கள். ஏன்? அவர்களால் இஸ்லாமிய வரம்பை தாண்டி போக முடியாது. எனவே உலகத்துக்கு சந்திரனை கொண்டு நேரத்தை கணிப்பிடலாம், ஒரு நாளுடைய நேரத்தை சூரியனை கொண்டு கணிப்பிடலாம், மாதத்தை சந்திரனை கொண்டு கணிப்பிடலாம் என்பது நீங்கள் இந்துக்களிலே பார்க்கலாம், பௌத்தர்களிலே பார்க்கலாம். அவர்களுடைய நடைமுறை என்னதான்?
சந்திர கணிப்பீட்டிலே தான் என்ன செய்வார்கள், சந்திர கணக்குப்படி தான் அவர்கள் மாதத்தை கணக்கிடுவார்கள். இந்து மதம் என்பது உலகத்துக்கு ஒரு பழைய மதம், உலகத்துக்கு வரலாறு உள்ள ஒரு மதம். அவர்களுடைய நடைமுறை அப்படித்தான் இருந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதை பார்க்கிற பொழுது என்ன விளங்குகிறது? நாளை குறிப்பது, ஒரு நாளை எப்படி பிரிப்பது என்பது சூரியனுடைய ஓட்டத்தை வைத்து வரும். மாதத்தை எப்படி கணக்கிடுவது என்பது சந்திரனை வைத்து வரும். இந்த இரண்டையும் கொண்டு இந்த உலகத்தை நடைமுறைப்படுத்தினால் அதுதான் சாத்தியமானது என்பது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் தெளிவான அடிப்படை கொண்டது. இந்த உலகம் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டியது. மாற்றம் செய்தாலும் மாட்டிக்கொண்டார்கள். அதனாலதான் பிப்ரவரி 28 முடியுது, சில வருடங்கள் 29 முடியுது, ஒன்று 31, இன்னொன்று 30. ஏன் இந்த வித்தியாசம்? அவர்கள் மாட்டிக்கொண்ட இடம்தான் அது. அது தனியே பேசப்பட வேண்டிய ஒன்று என்று வைத்துக் கொள்வோம். நாங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி சொல்கிறார்கள்? உலகத்துக்கு வகுத்தது வருடத்துக்கு 12 மாதங்கள். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டன. சலாசுன் முத்தவாலியாத்துன், 3 மாதங்கள் இருக்கின்றன, அது தொடர்ச்சியாக வரும். துல்காய்தா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். துல்காய்தா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இது ஒரு முஸ்லிம் விளங்கி வைத்திருக்க வேண்டிய அடிப்படைகள் ஒன்று மாதங்களை பற்றி. அதே போன்று வரஜபு முபர் அல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான். ஷஅபான் நாங்க இருக்கிறது ஷஅபான் மாதம். இதுக்கு முன்னால வந்தது ரஜபு, அதுக்கு முன்னால வந்தது ஜுமாதல் ஆஹிரா அல்லது அல் ஜுமாத் அஸ்ஸானின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில வர ரஜபு. இந்த 4 மாதங்களும் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்குது. எதற்காக கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கு? நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து திருமணங்கள் வைப்பதற்கா, அல்லது எங்களுடைய வியாபாரங்களை ஆரம்பிப்பதற்கா, அல்லது கட்டின வீட்டுக்குள் நல்ல நேரம் பார்த்து புகுந்து கொள்வதற்கா? எதற்கு? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், 2வது அத்தியாயம் 217, யஸ்அலூனக அனிஷ் ஷஹ்ரில் ஹராம். நபியே, சங்கையான மாதம் பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள். எந்த அடிப்படையில் அதற்கு சங்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் சொல்கிறான், கிதாலின் ஃபீஹி என்றால் அந்த மாதத்தில் யுத்தம் செய்வது பற்றி கேட்கிறார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், கிதாலுன் ஃபீஹி கபீர், அந்த மாதத்தில் யுத்தம் செய்வது பெரும் பாவமாக இருக்கிறது. அந்த மாதத்துல யுத்தத்தை ஆரம்பிக்க கூடாது. நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தை கூட என்ன செய்வாங்க? ஜாஹிலிய காலத்துல நிப்பாட்டி அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு வழிமுறை இருந்தது. இன்றைக்கும் ஒப்பந்தம் வருமாக இருந்தால் நிறுத்துவதுதான் சிறந்தது. இந்த மாதங்களில் ஒப்பந்தத்துக்கு வருவார்களாக இருந்தால் யுத்தங்களை நிறுத்துவதுதான் சிறந்தது என்றால், அன்பாண்டவர்களே, அந்த மாதத்திலே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு சண்டை பிடிக்க கூடாது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு அந்த மாதத்திலே சண்டை பிடிக்க கூடாது. இந்த மாதத்தின் சிறப்பு தெரியலண்டா முஸ்லிம்களுக்கு இடையில சண்டை சச்சரவுன்றது சாதாரணமாக நடக்கும். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த அடிப்படையில் அந்த 4 மாதங்களுக்கும் கண்ணியப்படுத்தப்பட்டது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. இதை தாண்டி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு வழிகாட்டல்கள் இருக்குது. அதை நாங்கள் அந்தந்த மாதங்களை பற்றி படிக்கின்ற பொழுது தேடி படிக்கலாம். ஜுல்கஅதால ஹஜ்ஜுக்கு புறப்படுவார்கள், ஜுல்ஹிஜ்ஜால ஹஜ்ஜு செய்வாங்க, அதில் அரஃபாவுடைய நாள் இருக்குது, ஹஜ்ஜு பெருநாள் இருக்குது, இது பல விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி முஹர்ரம் மாதத்தில் ஆஷூராவுடைய நாள் இருக்குது, ஆஷூராவில் நோன்பு பிடிக்கிற நாங்கள் தாசுஆல நோன்பு பிடிப்போம் இருக்குது. இது போன்றது. ரஜபு மாதத்தில் குறிப்பிட்டு சொல்வதற்கு என்ன எதுவும் இல்லை. அதில் என்ன செய்வார்கள்? மிஅராஜ் என்று என்ன செய்வார்கள்? ரஜபை குறிப்பிட்டு பேசுவார்கள். நன்றாக நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றிலே எப்பொழுது மிஅராஜ் நடந்தது என்பது பற்றி பேசுகின்ற பொழுது ஷாஃபி மதுஹபை சார்ந்த மிக முக்கியமான ஒரு அறிஞர், புகாரி என்ற ஹதீஸ் புத்தகத்துக்கு மிகப்பெரிய ஒரு விளக்க உரையை தந்த ஒரு அறிஞர் தான் இமாம் இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா. வரலாற்றில் மிக பிரபலியமான ஒரு அறிஞர். அவங்க சொல்றாங்க, இந்த ரஜப் எப்பொழுது மிஅராஜ் நடந்தது என்பது பற்றிய அந்த கருத்து வேற்றுமையில் இஸ்லாமிய உம்மத்திலே அறிஞர்களுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான கருத்துக்கள் இருக்குது. எப்பொழுது நடந்தது, எந்த மாதத்தில் நடந்தது, எந்த வருடத்தில் நடந்ததுன்றதுல 10க்கும்
இன்னும் அதிகமான கருத்துக்களை அறிஞர்களுடைய கூற்றுக்களாக சொல்கிறார்கள். காரணம் என்ன? அது இந்த மாதம்தான், இந்த நாள் தான் என்பது என்ன செய்யப்படவில்லை, பதியப்படவில்லை. எனவே அதை ஒரு மாதத்துக்கு சொந்தமாக்குவதோ ரஜபில் நடந்தது என்று சொல்வதோ இஸ்லாமிய அடிப்படைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் ஒரு முஃமின் என்ன நம்பணும்? மிஅராஜ் பயணம் நடந்தது, அதிலே சந்தேகப்பட்டாலும் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டி வரும். அந்த அளவுக்கு ஈமானிலே ஒரு அடிப்படை என்ன? மிஅராஜுடைய பயணம், அது தனியே பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி. அதே போன்றுதான் ரஜபுடைய 27வது நாளையில மிஅராஜ் நோன்பு ஒன்று பிடிப்பாங்க. அப்படி ஒரு நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடிக்கவில்லை. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், இந்த மாதங்களை பற்றிய அறிவும் தெளிவும் இருந்தால்தான் ஒரு முஸ்லிம் அந்த விடயத்திலும் முஃமினாக பயணிக்கலாம். இல்லைன்னா நம்ம நினைச்சதையெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம். எனவே மாதங்களை பற்றிய இந்த தெளிவோடு ஷஅபானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் குறிப்பிட்டு கண்ணியப்படுத்திய அந்த 4 மாதங்கள்ல வரல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஷஅபானை வேறு ஒரு விதத்தில் கண்ணியப்படுத்தினார்கள். அதையும் ஆதாரத்தோடு விளங்க வேண்டும். இல்லை என்றால் ஷஅபானிலும் மிகப்பெரிய வழிகேடுகளும் பித்அத்துக்களான செய்திகளும் எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்றன. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஷஅபானை எப்படி வரவேற்றார்கள் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதம் வந்தால் யஸூமு ஹத்தா நகூல லா யுஃப்திர் வ யுஃப்திர் ஹத்தா நகூல லா யஸூம். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு பழக்கம் இருந்தது, நோன்பு பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் விடவே மாட்டாங்களான்னு பார்க்கிற அளவுக்கு தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில நேரம் தொடர்ந்து நோன்பை விட ஆரம்பிச்சிருவாங்க, பிடிக்கவே மாட்டாங்களான்னு பார்க்கிற அளவுக்கு நோன்பை விட்டுடுவாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறவங்க ஃபமா ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல ஸியாம ஷஹரின் இல்லா ஷஅபான் இல்லா ரமதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மாதம் முழுக்கவும் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் அது ரமதானில் மாத்திரம்தான் நோன்பு பிடித்தார்கள். முழு மாதத்திலும் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் அது ரமதானுடைய மாதத்துக்கு மட்டும் சொந்தமானது. வமா ரஅய்துஹு அக்ஸர ஸியாமம் மின்ஹு ஃபி ஷஅபான். ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடித்த அளவு வேறு எந்த மாதத்திலும் நோன்பு பிடித்ததை நான் பார்த்ததில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க. எனவே நபிகளாருடைய வாழ்க்கையில ஷஅபானுக்கு என்ன கவனம் கொடுத்தாங்கன்னு சொன்னா, ரமதானுக்கு அடுத்ததாக அதிகம் நோன்பு பிடித்த மாதம் என்றால் எதுதான்? ஷஅபானுடைய மாதம் தான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இது புகாரில 1969வது இலக்க செய்தியாக பார்க்கலாம். 1970வது இலக்கத்தை பாருங்கள். ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, லம் யகுனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஷஹ்ரன் அக்ஸர மின் ஷஅபான். ஷஅபானிலே அதிகம் நோன்பு பிடித்த அளவுக்கு வேறு எந்த மாதத்திலும் நபிகளார் நோன்பு பிடிக்க மாட்டார்கள். ஃபஇன்னஹு கான யஸூமு ஷஅபான குல்லஹு. எந்த அளவுக்கு ஷஅபான்ல பிடிப்பாங்கன்னா முழு மாதத்தையும் பிடித்தார்கள் என்று சொல்கிற அளவுக்கு ஷஅபான்ல என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக நோன்பு பிடிப்பாங்க. எனவே ஷஅபானுடைய மாதத்துல நாள் குறிப்பிடாம எங்களுக்கு அதிக நோன்பு பிடிக்க முடியும் என்றால் அது இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது? வலியுறுத்தி இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா ஷஅபானில் அதிக நோன்பு பிடிப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றத பாருங்களேன். 1950வது இலக்கம் புகாரியில கான யகூனு அலைய ஸௌமு மின் ரமதான். பொதுவா பெண்களுக்கு ரமதான்ல 7 நோன்பு 6 நோன்பு பிடிக்கலாம போகும். ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, எனக்கு ரமதானிலே நோன்பு விடுபடும். ஃபமா அஸ்ததிஉ அன் அக்திய இல்லா ஃபி ஷஅபான். ஷஅபானில தான் அதை கதா செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னுவாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் யஹ்யா அவங்க சொல்றாங்க, அஷ்ஷுகுலு மினன் நபி அவ் பின் நபி. நபிகளாரோடு இருந்ததனால, நபிகளாருக்கு பணிவிடை செய்ய வேண்டி இருந்ததனால ஷஅபான் வரைக்கும் அந்த கலாவை செய்யாம எதுலதான் கலா செய்வாங்க?
ஷஅபான்ல செய்வாங்கன்றத பார்க்கிறோம். வசதி வாய்ப்பு இருந்தா தாய்மார்களே, சகோதரிகளே, அவசரமா ஷஅபான் ஷவ்வால்லையோ துல்கஅதாலையோ எங்களுக்கு அவசரமா கடமையை முடிச்சுக்கிட்டா என்ன பரவாயில்ல. ஆனா எதுவரைக்கும் பிற்படுத்தலாம்? என்னுடைய ரமதானுடைய கலா நோன்பை நான் ஷஅபானிலே பிடிக்க போகிறேன் என்று ஷஅபான் வரைக்கும் பிற்படுத்தினால் அதற்கு என்ன இருக்கிறது? ஆதாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில கலாவான நோன்பு இந்த ரமதான்ல ஏதோ வேலை வாய்ப்பு அதிகமான கஷ்டம், கடுமையான சூடு அல்லது பயணம், நோன்பு பிடிக்க இயலாம போயிட்டது, நோயின் காரணமாக நோன்பு பிடிக்க இயலாம போனா வேறொரு நாளையில என்ன செய்யணும்? கலா செய்யணும். பிரயாணத்துல ஈடுபட்டால் நோன்பு பிடிக்க இயலாம போனா வேறொரு நாள்ல கலா செய்யணும். அந்த கலாவுடைய நோன்புகளை எதெல்லாம் பண்ணிக்கலாம்? ஷஅபானில் கலா செய்வதில் கவனம் செலுத்தலாம் என்ற அளவுக்கு ஆயிஷா நாயகி அவருடைய கூற்றை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில ஷஅபான்ல ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்ன? அதிகம் நோன்பு பிடித்தார்கள். எனவே எங்களுக்கும் என்ன செய்யலாம்? நாள் குறிப்பிடாமல், நேரம் குறிப்பிடாமல் ஷஅபானிலே என்ன செய்யலாம்? அதிகம் நோன்பு பிடிக்கலாம். கலாவான நோன்புகளை என்ன செய்யலாம்? ஷஅபானை கவனித்து அதிலே பிடிக்கலாம். அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஆயிஷா நாயகியுடைய வழமையாக இருந்தது. அது சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தில் வரும். எனவே ஷஅபானிலே கலாவை வைத்துக் கொள்ளலாம். வேறு என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஷஅபானில் அதிகம் நோன்பு பிடித்தார்கள் என்ற அடிப்படையில் திங்கள் வியாழன் சுன்னா, திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு பிடிக்கிறது சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வானத்தின் கதவு திறக்கப்படுகிற நாட்கள், மனிதர்களுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுகிற நாட்கள், அந்த நாட்களில் நான் நோன்பு பிடிக்கிற நிலையில் இருக்க ஆசைப்படுகிறேன் அல்லாஹ்வுடைய தூதர். இது பொதுவாக திங்கள் வியாழன். எனவே எங்களுக்கு ஏனைய திங்கள் வியாழன்ல பிடிக்கலாட்டியும் ஷஅபான்ல கொஞ்சம் அதிகமா பிடிக்கணும்னு ஆசை வந்தா என்ன பண்ணலாம்? திங்கள் வியாழனை ஃபாலோ பண்ணினா ரெண்டு நன்மை அடைஞ்சிக்கலாம். ஷஅபானில் அல்லாஹ்வுடைய தூதர் அதிக நோன்பு பிடித்தார்கள் என்ற அடிப்படையில் ஷஅபானில் பிடித்த நன்மையும் கிடைக்கலாம், திங்கள் வியாழனுடைய சிறப்பையும் அடைந்து கொள்ளலாம். ஏதோ வேலை வெட்டி அதிகம் பிஸியா இருக்கிறோம், எந்த நாளும் நோன்பு பிடிக்க இயலாதுன்னு வரும் பொழுது என்ன பண்ணலாம்? திங்கள் வியாழனை கவனிச்சா இதுல கூடுதல் நன்மை கிடைப்பதற்கு ரெண்டு சிறப்பு. என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் கவனித்த மாதம், திங்கள் வியாழன் பிடிக்கிறோம் என்ற அடிப்படையில். அதே போன்று மாதத்தில் 3 நாட்கள் இருக்குது, ஐயாமுல் பீத் இருக்குது. பொதுவாக மாதத்துல 3 நாள், 13, 14, 15. இந்த 3 நாட்களிலும் நோன்பு பிடிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வரவேற்றார்கள். அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஏனைய மாதங்கள்ல பிடிக்கலாம போனாலும் ரமதானுக்கு தயாராகும் முகமாக என்ன செய்யலாம்? ஷஅபானிலே அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் பிடித்தார்கள் என்ற அடிப்படையில் இந்த மாதத்தில் கவனம் செலுத்தி என்ன செய்யலாம்? இந்த ஷஅபான் மாதத்தின் 13, 14, 15 ஐயாமுல் பீத் என்ற அடிப்படையில் என்ன செய்யலாம்? எங்களுக்கு இந்த மாதத்தில் கவனிப்பு செலுத்தி நோன்பு பிடித்தால் அதற்கும் சுன்னாவிலே ஆதாரம் இருக்கிறது. அதே போன்றுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் இளைஞனாக இருக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்க போறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் பிடிக்க முடியாது, ஒவ்வொரு நாளும் பிடிக்க முடியாது. அப்படியானால் நீ நோன்பு பிடிப்பதற்கு சிறந்த வழி என்ன தெரியுமா? சௌமு தாவூத், தாவூது நபி பிடித்த நோன்பு தான் சிறந்த நோன்பு, அதை பிடிந்தாங்க. தாவூது நபியுடைய நோன்பு எப்படி இருந்தது? ஒரு நாள் நோன்பு, ஒரு நாள் நோன்பு இல்லாம இருக்கிறது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்த நோன்பு என்று சொன்னார்கள். எனவே ரமதானுக்கு அடுத்தபடியாக தொடர்ந்து 20 நாள், தொடர்ந்து 10 நாள் அப்படின்ற ஒரு வழிமுறையை ரசூலுல்லாஹ் கிட்ட பார்க்க முடியல. என்ன பண்ணலாம்? இதுல ஆக கூடுதல் நோன்பு பிடிக்கிறேன்னா என்ன பண்ணலாம்? 15 நோன்பு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன பண்ணலாம்? நோன்பு பிடிக்கலாம். இதுக்கும் என்ன இருக்குது? நபிகளாருடைய வழிகாட்டலில் தாவூத் நபியுடைய நோன்பு சிறந்த நோன்பு. எது? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த மாதத்தை சக்தி இருந்தால், என்ன எங்களுக்கு பிஸி இல்லாத நிலை இருந்தால், உடம்பு ராகத்தாக இருந்தா அதிக நோன்பு பிடிக்க ஆசைண்டா என்ன பண்ணலாம்?
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எங்களுக்கு இந்த மாதத்திலே நோன்பு பிடித்து கொள்ளலாம் என்ற ஒரு அடிப்படையையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதே நேரம் இந்த மாதத்தில் நோன்பு பிடிக்க கூடாத ஒரு முறையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்கள். எப்படி? புகாரில 1914 இலக்க செய்தியை படியுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதகத்தமன்ன அஹதுக்கும் ரமதான பிஸௌமி யௌமின் அவ் யௌமைன். ரமதானுக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு நாள் 2 நாள் யாரும் நோன்பு பிடிக்க கூடாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா ஷஅபானுடைய 28, 29, 28, 29. அதே போன்றுதான் ஷஅபான்ல கடைசி நாள் 29 பிறை பார்க்கிறோம். பிறை தென்பட்டால் அடுத்த நாள் என்ன? ரமதான். பிறை தென்படாவிட்டால் 30 பூர்த்தியாக்குவோம். நல்லா விளங்கிக்கங்க. 30 பூர்த்தியாக்கினா அந்த நாளைக்கு தான் யௌமு ஷக் என்று சொல்லுவோம். என்ன நாள் சொல்லுவோம்? யௌமு ஷக் என்றுவோம். யௌமு ஷக்ண்டா என்ன? அது ஷஅபான்ல உள்ள நாளா ரமதான்ல உள்ள நாளாண்டு எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். போயிட்டு புற விலங்கல்ல 30 பூர்த்தியாக்கினோம். புற விளங்கி இருந்தா எனவே ரெண்டுக்கும் இடம்பாடான நாள் தான் என்ன? யௌமு ஷக்ன்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ ஹுரைரா சொல்றாங்க, யார் ஷக்குடைய நாளில் நோன்பு பிடிக்கிறாரோ அவர் அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய புனை பேர் என்ன? அபுல் காசிம். அபுல் காசிமுக்கு அவர் மாறு செய்து விட்டார்ன்றாங்க. எனவே ஷஅபானில பிடிக்க கூடாத 3 நாள் என்றால் ரமதானுக்கு முந்தின நாள் அடிப்படையில் 28, 29. யௌமு ஷக் என்ற அடிப்படையில் 30 வந்தா அந்த நாளும் என்ன செய்யக்கூடாது? நோன்பு பிடிக்க கூடாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்ல அன் யகூன ரஜுலுன் கான யஸூமு ஸௌமஹு. ஒரு மனிதன் தொடர்ந்து நோன்பு பிடிக்கிற ஒரு ஆர்டர் அவர்கிட்ட இருக்குது. என்ன ஆர்டர்? இப்ப நாங்க சொன்னோம், என்ன ஆர்டர்? திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கிறார் வளமையாக. அவருடைய திங்கள் 28வது புறையில வருது, வியாழன் 29வது புறையில வருது. இப்ப இவருக்கு பிடிக்கலுமா? இல்லதா? பிடிக்கலாம். ஏன் பிடிக்கலாம்? ஷஅபானுக்கு அல்ல, இவர்கிட்ட ஒரு ஆர்டர் இருக்கின்ற அடிப்படையில் பிடிக்கலாம். விளங்கிச்சா உங்களுக்கு? அது இல்லாம என்ன செய்யக்கூடாது? ஷஅபான்ல 27 நாளும் சும்மா இருந்துட்டு திடீர்னு உஜாராவி 28 என்ன செய்யக்கூடாது? சும்மா ஒரு நோம்பு பிடிக்க கூடாது. 29 நாளைக்கு நோம்பு வருது, இன்றைக்கு நான் கொஞ்சம் என்ன செய்யணும்? கட்ஸ் எடுத்துக்கணும். இன்றைக்கு என்ன செய்யப்படாது? பிராக்டிஸ் எடுக்க போகக்கூடாது. விளங்குதா உங்களுக்கு? எனவே தொடர்ச்சி இருந்தால் பிடிக்கலாம், தொடர்ச்சி இல்லை என்றால் பிடிக்க முடியாது. நீங்க பாக்குறீங்க ரசூலுல்லாஹ் இந்த ஷஅபான்ல அதிக நோம்பு பிடிச்சாங்க தானே. எனவே எனக்கு இந்த கடைசி 10 நாள் வேலை தளத்துல லீவு தந்திருக்கிறாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிக்க போறேன்னு கடைசி 10 நாள் என்ன பண்றீங்க? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிக்கிறீங்க. பிடிச்சா என்ன செய்யும்? 28 அல்லது 29 வரும். இப்ப பிடிக்கலுமா இல்லதா? ஏன்? முன்னுக்கு தொடர் ஒன்று இருக்குது. தொடர் இருந்தால் பிடிக்கலாம், தொடர் இல்லை என்றால் பிடி. இதுதான் ஷஅபானுடைய மாதத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களோடு இந்த ஷஅபானை நடைமுறைப்படுத்த வேண்டிய முறை. இதை தாண்டி ஷஅபானுக்கென்று அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பான ஏதாவது அமல்களை காட்டினார்களா என்று கேட்டால் எந்த அமலையும் காட்டி தரவில்லை. ஷஅபானுக்கென்று குறிப்பிட்டு எந்த அமலையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தரவில்லை. இந்த ஷஅபான்ல நாங்க வளமையாக எங்கட வாழ்க்கையில என்னென்ன அமல் இருக்குதோ அதை கூட்டிக் கொள்ளலாம். எதற்காக? ரமதானில் பரிபூரணப்படுத்திக் கொள்வதற்காக. ரமதான்ல குர்ஆன் ஓதணும், 30 நாள் ஓதணும்னு ஆசை இருந்தா இப்ப என்ன பண்ணுங்க? கொஞ்சம் ட்ரைனிங் எடுங்க. விளங்குதா உங்களுக்கு? நீங்க உங்களோட வளமையான அமல் முன்பின் சுன்னத்துக்கெல்லாம் பொடுபோக்கு இருக்கும். இந்த ரமதான்ல கொஞ்சம் ஆரம்பிங்க, அப்ப இந்த ஷஅபான்ல ஆரம்பிங்க. ரமதான்ல என்ன பண்ணலாம்? வளமையா ஒரு முஃமின் செய்ய வேண்டிய அமல்களில் ஷஅபானிலே ஆர்வம் காட்டலாம். ஷஅபானுக்கென்று என்ன கிடையாது? தனித்துவமான எந்த அமலையும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தரல. எதை தவிர இப்ப நாங்க படிச்ச மாதிரி நோன்பில் கவனம் செலுத்துவதை தவிர என்ற பாடத்தோடு, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுல
இன்னொரு செய்தியை நாங்க பார்ப்போம். என்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ தாவூத், சுனனுல் குப்ரா போன்ற ஹதீஸ் கிதாபுகள்ல வரும். இதன் தஸஃப ஷஅபானு ஃபலா தஸூமு, ஷஅபான் அரைவாசியாகி விட்டால் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஹதீஸ் படிப்பீங்க. இந்த ஹதீஸ பல அறிஞர்கள் சஹீஹ்ன்றாங்க, ஹஸன்ன்றாங்க. ஆனால் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளரான அல் அலா என்று சொல்லப்படுகின்ற அறிவிப்பாளரில் கடுமையான விமர்சனம் இருக்குது. சில அறிஞர்கள் அந்த ஹதீஸ் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் அவங்க இந்த ஹதீஸ பத்தி சொல்ற நேரம் என்ன பண்றாங்க, ஹதீஸுன் முன்கருன், இந்த ஹதீஸ் என்ன, நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ் அப்படின்னு அந்த ஹதீஸுக்கு தீர்ப்பு சொல்றாங்க. இந்த அலா இப்னு அப்துர் ரஹ்மான் ரவரை பத்தி சொல்லும் பொழுது சதுகுன் ருப்பமா வஹிம, அவர் சாதாரண ஒரு நல்ல ஆளாக இருந்தாலும் பல சந்தர்ப்பங்கள் என்ன செஞ்சிருவாரு, தவறா அறிவிச்சிருவாரு அப்படின்னு அவரை பத்தி பல வார்த்தை. எந்த அளவுக்கு யஹ்யா இப்னு மஈன் இமாம் அவங்க சொல்றாங்க, லம் யஸலின் நாசு யதவக்கவுன ஹதீஸஹு, அவருடைய ஹதீஸை அறிவிப்பு செய்வதில் அறிஞர்கள் எச்சரிக்கையாக இருந்தார்கள். அறிவிப்பு செய்யல அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு கவனமாக இருந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் யஹ்யா இப்னு மஈன் அவங்க இன்னொரு வார்த்தையில சொல்றாங்க, லைஸ ஹதீஸுஹு பிஹுஜ்ஜா, அவருடைய ஹதீஸை ஆதாரம் பிடிக்க முடியாது என்று சொல்கிற அளவுக்கு அவர்கிட்ட பலவீனம் இருக்குது என்று சொல்றதை பார்க்கிறோம். அதே போல அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லும் பொழுது சொல்றாங்க, அன்கரு அலல் அலா, அந்த அலா இருக்கிறாரே அவருக்கு அவர் அறிவித்த ஹதீஸை மறுப்பு செய்தார்கள். எந்த ஹதீஸ், ஸியாமு ஷஅபான், ஷஅபானுடைய மாதம் சம்பந்தப்பட்ட ஒரு நோன்பு பற்றிய ஹதீஸை அறிவித்தார். அந்த ஹதீஸை அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன ஹதீஸ்னு சொல்லும் பொழுது, இதன் தஸஃப ஷஅபானு ஃபலா தஸூமு, ஷஅபான் அரைபாதியாகி விட்டால் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த ஹதீஸ். எனவே இந்த ஹதீஸ் பலவீனமானதுன்றதுதான் தேடி பார்க்கின்ற பொழுது விளங்கக்கூடிய செய்தி. அல்லாஹு அலம். ஆனாலும் பல பேர் இதை சஹீஹ் என்று பேசி இருக்கிறாங்க. ஆனா அறிவிப்பாளர் தொடரில் என்ன ஆழமான விமர்சனம் உள்ள ஒரு ஹதீஸ் என்ற அடிப்படையில் அரைபாதியாகிவிட்டால் நோன்பு பிடிக்க கூடாதுன்ற ஹதீஸை விளங்கி யாராவது பிடிக்க கூடாதுன்னு இருந்தால் அந்த ஹதீஸ்ல சர்ச்சை இருக்குது. எனவே ஷஅபான் முழுக்கவும் என்ன எங்களுக்கு நோன்பு பிடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்ற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் ஷஅபான் மாதத்தோடு சம்பந்தப்பட்ட நோன்பு பற்றிய செய்திகள். இது அல்லாம ஷஅபான் மாதம் சம்பந்தமாக இஸ்லாமிய உம்மத்துக்கு மத்தியில இருக்கக்கூடிய செய்தி என்ன? அன்பாண்டவர்களே, ஷஅபானுடைய மாதம் வந்து விட்டால் 15வது நாளைக்கு ஒரு பேர் சொல்லுவார்கள். என்ன பேர் அது? பராஅத்துடைய நாள் என்று சொல்லுவாங்க. அந்த இரவுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? பராஅத்துடைய இரவுன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த நாளையில பிடிக்கிற நோம்புக்கு என்ன சொல்லுவாங்க? பராஅத்து நோம்புன்னு சொல்லுவாங்க. அந்த நாள் மக்ரிபுக்கு பின்னால 3 யாசீன் ஓதுவாங்க. என்ன யாசீன்னுவாங்க? பராஅத்து யாசீன்னுவாங்க. அந்த மக்ரிபு நோம்பு துறக்கிற நேரம் ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க. என்ன ரொட்டின்னுவாங்க? பராஅத்து ரொட்டின்னுவாங்க. அந்த நாளையில 3 வகையான பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிரார்த்தனைக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? பராஅத்து துஆன்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களோட ஊர்ல இருக்கும் யாசின் ஜுஸுன்னு ஒன்று இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? யாசீனை மட்டும் தனியா தொகுத்து வச்சிருப்பாங்க. யாசீன்ன்றது ஒரு சூரா. யாசீனுக்கு எந்த சஹீஹான ஹதீஸுகளும் சிறப்பு சம்பந்தமாக வரவில்லை. வந்திருக்கக்கூடிய எல்லா ஹதீஸுகளும் பலவீனமான ஹதீஸுகள். அந்த யாசீனுக்குன்னு தனி என்ன செஞ்சாங்க? அதுல பின்பக்கத்துல பார்க்கலாம் நீங்க துஆ உல் பராஅ அல்லது பராஅத்து துஆன்னு பார்க்கலாம். நாங்க ஓதி இருக்கிறோம். அத ஆழமான அர்த்தம் உள்ள ஒரு துஆவா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே ஷஅபானுடைய மாதத்தின் 15வது நாளை கருத்தில் கொண்டு பராஅத்து நோன்பு என்ற அடிப்படையை பேசுவதும் பராஅத்து நாள் என்ற அடிப்படையை பேசுவதும் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதா என்றால் பலவீனமான ஹதீஸில் கூட பராஅத்து நோன்பு ரசூலுல்லாஹ் பிடித்தார்கள் என்று பார்க்க முடியாது. பராஅத்து நோன்பு பிடிச்சாங்கன்னு பார்க்க முடியாது.
பராஅத் யாசீன் ஓதினாங்கண்டு அல்லது 15வது இரவையில் மகரிபு தொழுகைக்கு பின்னால் 3 யாசீனை ஓதினார்கள் அப்படின்னு பார்க்கலுமான்னு கேட்டா பார்க்க முடியாது. ஆனா நாங்களும் ஒரு காலத்துல 3 யாசீனை பக்தியோடு ஓதி இருக்கிறோம். நீங்க சில நேரம் நினைக்கலாம் நம்ம இந்த அமலுக்கு எதிரானவர்கள் இல்ல, ஒரு காலத்துல ஓதி இருக்கிறோம். வீடு வீடாக சென்று ஓதி மக்கள் தரக்கூடிய ஹதியாக்களை கையினால் எடுத்திருக்கிறோம். ஹதீஸை வாசிக்கிறோம், ஹதீஸை படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஓதியதற்கோ, சஹாபாக்கள் ஓதியதற்கோ, அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரித்ததற்கோ பலவீனமான ஹதீஸுகளில் கூட ஆதாரம் பார்க்க முடியாது என்று படித்தவுடனே அன்பார்ந்தவர்களே பல 1000 ரூபாய் வருமானங்கள் வரும் அந்த ஒரு நாளையில மட்டும். ஆனாலும் என்ன செய்தோம்? அல்லாஹ்வுக்காக விட்டோம். ஏன்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் அது என்னுடையது, உங்களுடையதல்ல. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்றைய தினம் என்றா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 2.5 மாதங்களுக்கு முன்னால் துல்ஹிஜ்ஜா மாதத்திலே 9வது நாள் வெள்ளிக்கிழமை தினம் அரஃபா மைதானத்திலே இருக்கிற பொழுது இந்த குர்ஆன் வசனம் இறங்குகிறது. இன்றைய தினம் உங்களுக்கு நான் உங்களுடைய மார்க்கத்தை பூரணமாக்கி விட்டேன். என்னுடைய அருளான இந்த இஸ்லாத்தை நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன். அந்த பரிபூரணமான இஸ்லாத்தை உங்களுக்குரிய மார்க்கமாக நான் தேர்வு செய்து கொண்டேன். அந்த ரப்பு அல்லாஹ் சொல்கிற பொழுது எங்களுக்குரிய அடிப்படை என்ன? தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. இது தமிழ் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரபலியமான ஒரு வாசகம். இது அப்படித்தானே? ஒரு கையில் இறைவேதம், மறு கையில் நபி போதம். இன்னொரு சமூகத்துக்கிட்ட இந்த பாடல் இஸ்லாத்திர அடிப்படை மாதிரி. என்ன? ஒரு கையில் இறைவேதம், மறு கையில் நபி போதம், இரு கையில் நமக்கு என்ன தயக்கம். குர்ஆன், ஹதீஸ், இந்த ரெண்டிலையும் தேடி பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஷஅபான் மாதத்தின் 15வது நாளை குறிப்பிட்டு நோன்பு பிடிக்கவில்லை. அந்த சஹாபாக்களுக்கு எவ்வளவு உணவு தேவை இருந்தது, எவ்வளவு உணவு தேவை இருந்தது. ஒரு இறைச்சி துண்டை காண்றது கஷ்டமா இருக்கும். நம்ம நாட்டிலாம் சொல்லுவாங்க பராத்து ரொட்டிக்கு இறைச்சி ஆணம் வேணுண்டுவாங்க. அந்த சஹாபாக்களுக்கு தேவை இருந்தா ரசூலுக்கு சிறப்ப சொல்லி இருக்கலாம். குடுங்க இந்த நாளையில நரகத்தொட்டு விடுதலை இருக்கலாம். பராஅத்துனா என்ன? பராஅத்து மினன் நார் தான், நரகத்திலிருந்து விடுதலை பெறுகிற நாள் என்றாங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டல் இல்லையா அந்த செயலில் ஒரு முஃமின் ஈடுபடக்கூடாது என்ற அடிப்படையை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு அந்த இரவோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்கு சொன்னா எங்களுக்கு முன்னால இருந்த அறிஞர்கள் எழுதி இருக்கிறாங்க. எப்படி? ஸலாத்துல் பராஅன் ஒன்று தொழுவாங்க. குறிப்பாக ஷாஃபி மதுஹபை சார்ந்த சில அறிஞர்கள் இதை கண்டித்திருக்கிறார்கள். எப்படி? தக்ஸீசு கியாமி லைலத்தி நிஸ்ஃபி ஷஅபான் 100 ரக்அ. என்ன செய்வாங்க? அந்த ஷஅபானுடைய 15வது இரவையில 100 ரக்காத்து தொழுவாங்க. என்ன? ஸலாத்துல் பராஅன் சொல்லி. அதே போன்று வஸலாத்து 6 ரக்அத்தின் 6 ரக்காத்துகள் தொழுவாங்க. தஃஅல் பலாஇ வதூலல் உமர். என்னத்துக்கு? சோதனைகள் நீங்க வேண்டும், ஆயுள் நீடிக்க வேண்டும்ன்றதுக்கு என்ன செய்வாங்க? தொழுவாங்க 6 ரக்காத்து. ஃபலா தலீல. இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. இப்படி செஞ்சா ரசூலுல்லாஹ்வை மீறி மார்க்கத்திலே புதுமையை உண்டாக்கிய குற்றத்துக்கு நானும் நீங்களும் ஆளாக வேண்டி வரும். அதே போன்று யாசீனை ஓதி 3 வகையான துஆக்கள் ஓதுவாங்க. அந்த 3க்கும் 3 வகையான சிறப்பு சொல்லுவாங்க. ஒன்று பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தும், இன்னொன்று மனிதனுடைய வாழ்க்கையின் அந்த வாழ்க்கை அந்த வாழ்நாளை அதிகரிக்க செய்யும். 3 சிறப்பு சொல்லுவாங்க. எதுக்குமே என்ன கிடையாது, பலவீனமான ஹதீசுகள் கூட வரவில்லை என்பதை புரிந்து கொண்டு நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதரின் சொல், அவர்களது செயல், அவர்களது அங்கீகாரம், அதிலே இல்லாத ஒன்றை நானும் நீங்களும் செய்து குற்ற
குற்றவாளியாகி விடக்கூடாது. சில நேரம் சொல்றாங்களே, நோன்பு பிடிக்கிறது நல்லது தானே அப்பா, ஏன் செய்யக்கூடாதுன்றீங்க? ரொட்டி சுட்டு 10 ஏழைக்கு கொடுக்க போறோம், நல்லது தானே, ஏன் செய்யக்கூடாதுன்றீங்க? 3 யாசீன் தானே ஓத போறோம், என்ன வேற என்னமா செய்ய போறோம், நல்லதைத்தானே செய்ய போறோம்டா. அன்பாண்டவர்களே, நல்லது என்றால் யார் காட்டி தர வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தரும். ஏன்? இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிக உண்மையானது, சில அறிவிப்புகளில் மிகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன். வ கைரல் ஹதி ஹதி முஹம்மத், நடைமுறைகளில் மிகச் சிறந்தது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நடைமுறை. இது ரெண்டும் தான் இஸ்லாத்துல சிறந்தது. இந்த ரெண்டிலும் இல்லையா அது சிறந்ததாக முடியாது. ஏன்? இதை நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, கர்மங்களில் மிக கெட்டது, மிக மோசமானது மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டது. வகுல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, புதிதாக புகுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் நூதனமானது, பித்அத்தானது. இது நசாயில வரக்கூடிய அறிவிப்புல வருது. வகுல்ல தலாலத்தின் ஃபின்னார், பித்அத்துக்கள் வழிகேடு, வழிகேடுகள் அனைத்தும் நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் என்ற எச்சரிக்கையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சிறந்ததுண்டா எங்க வந்திருக்கிறோம்? குர்ஆன்ல வந்திருக்கணும் அல்லது ஹதீஸ்ல வந்திருக்கணும். இந்த ரெண்டின் அடிப்படையில் இல்லை என்றால் கர்மங்களில் மிக மோசமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய நாவினால் எச்சரிக்கை செய்தியை முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னாங்க. முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, இந்த புகாரியில 2697வது இலக்க செய்தியை பாருங்க. எப்படி சொல்றாங்க? மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா, இந்த மார்க்கத்திலே. எப்படி சொல்றாங்க? ஃபீ அம்ரினா ஹாதா, இந்த மார்க்கத்திலே. மன் அஹ்தஸ, யாராவது புதிதாக ஒன்றை உருவாக்கினால். எப்படி சொல்றாங்க? இந்த மார்க்கத்திலே யார் புதிதாக ஒன்றை யாராவது உருவாக்கினால். புதிதுண்டா என்னங்க? குர்ஆன்ல இருக்கணும் அல்லது ஹதீஸ்ல இருக்கணும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாத, அதனுடைய வழிகாட்டல் இல்லாத ஒன்றை புதிதாக யாராவது உருவாக்கினால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக ஆயிஷா நாயகி சொல்றாங்க. புகாரில பதிவு செய்யப்படுது. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். அதை விடவும் லேசா விளங்கிக்கலாம் பாருங்க. மன் அமில அமலன், அமல்ண்டா எல்லாருக்கும் தெரியும். அமல்ண்டா என்ன? அமல் ஒரு செயல், அப்படித்தானே? மன் அமில அமலன், ஒருவன் ஒரு அமலை செய்கிறான், ஒருவன் ஒரு அமலை செய்கிறான். லைஸ, லைஸண்டா பெரும்பாலும் இந்த நாட்டுல ஆட்களுக்கு தெரியும், லேஸ் இல்லன்னுவாங்க. லைஸ அலைஹி அம்ருனா, அவன் செய்கிற அமலுக்கு அம்ரு, எங்கட ஓர்டர் இல்லை என்றால். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா, ஒருவன் ஒரு அமலை செய்கிறான், அந்த அமலுக்கு எங்களுடைய ஓர்டர் இல்லை என்றால், எங்களுடைய வழிகாட்டல் இல்லை என்றால் ஃபஹுவ ரத்துன், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நிராகரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே பராஅத் நோன்புண்டு ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டல் இல்ல, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால செய்யல. அப்படிப்பட்ட இல்லாத ஒன்றை நானும் நீங்களும் இரவிரவாக பகல் பகலாக செய்தாலும் படைத்தவன் ரப்பிடத்தில் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்படாதது என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களை அமல் செய்வோம். உங்களுக்கு ஆசையா இந்த ஷஅபான்ல அதிக நோன்பு பிடிங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிங்க, திங்கள் வியாழன் நோன்பு பிடிங்க, ஐயாமுல் பீத் என்ற அடிப்படையில் 13, 14, 15 பிடிங்க. எப்படி பிடிக்காதீங்க? பராஅத் நோம்புண்டு பிடிக்காதீங்க. குர்ஆன் நான் சொன்னேன், ரமலான் வருது, குர்ஆனுடைய மாதம், அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணுமா? ஆரம்பிங்க, சுபஹ்ல இருந்து லுகர் வரைக்கும் ஓதலாமா? ஓதுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த நாளை குறிப்பிட்டு யாசீன் ஓத போகாதீங்க. அன்பார்ந்தவர்களே, சாப்பாடு கொடுக்கணுமா? உங்களுக்கு தர்மம் செய்யுங்க, ஏழை எளியவர்களுக்கு அள்ளி கொடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் பராஅத் நாளை குறிப்பிட்டு ரொட்டி சுட்டி கொடுக்க ரெடி ஆவாதீங்க அன்பார்ந்தவர்களே. எனவே எது மார்க்கம் எது மார்க்கம் இல்லைன்றதை விளங்கினால் அன்பார்ந்தவர்களே, அமல் செய்வது லேசி. நபிகளார் காட்டிய முறையில் இபாதத்து செய்து நன்மையை அடையலாம், மறுமையிலே வெற்றி அடையலாம். இல்லை என்றால் தோல்வி அடைய வேண்டி வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல், நல்லதுதானே செய்கிறோம் என்றால் அடிப்படை என்ன? நல்லது என்றால் யார் காட்டித்தர வேண்டும்?
அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தர வேண்டும். அவர்களுடைய ஆதாரங்களுக்கு உட்பட்டதில் பராஅத்து நோன்போ, பராஅத்து ரொட்டியோ, பராஅத்து யாசினோ, பராஅத்து தொழுகையோ, பராஅத்து துஆவோ எதுவும் வராத பொழுது நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது? நபிகளார் காட்டித்தராததை செய்து மறுமையிலே நஷ்டவாளியாகிவிடக் கூடாது என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இது இந்த பராஅத்திலே நபிகளார் செய்யாதது இஸ்லாமிய சமூகத்தில் வேரூன்றி போயிருக்கிறது. இன்றைக்கு நீங்க யூடியூப்லயோ அல்லது ஃபேஸ்புக்லயோ பயான் நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா இந்த கொலமை முடிய கொள்ள என்ன செய்யும்? நிறைய ஷஅபானை பத்தி தான் வரும். பராஅத்தை பத்தி, ஷஅபானை பத்தி வந்தா பிரச்சனை இல்லை, பராஅத்தை பத்தி வரும். வந்தா விளங்கிக்கங்க. இந்த பயானை எடுத்து, இந்த வீடியோக்கள் எடுத்து அவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்க முயற்சி செய்யுங்க. இது செயல் ரீதியான மார்க்கத்துக்கு முரணான ஒரு செய்தி. இன்னொன்று இருக்கிறது, என்ன தெரியுமா? இந்த ஷஅபான் மாதம் வந்தா அதையும் பேசுவார்கள். என்ன தெரியுமா? இந்த ஷஅபானில 15வது இரவையில தான் மனிதர்களுடைய செயல்கள் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, செயல் தீர்மானிக்கப்படுறதுக்கு நாங்க என்னன்னு சொல்லுவோம்? கதிர் என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கதிர். படைத்தவன் ரப்பு அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்துல என்ன நடக்க போகுதுன்றத உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாலேயே முடிவெடுத்துட்டான் படைச்ச ரப்பு. லவ்ஹுல் மஹ்ஃபூதுல எல்லாம் எழுதி வச்சிட்டான் ரப்பு. அத அல்லாஹ் என்ன பண்ணுவான்டா, ஒவ்வொரு மனிதனும் தாயுடைய கற்பறையில இருக்கும் பொழுது அவரவர்களுக்கு உள்ளது அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? பிரிச்சு தாயுடைய கற்பறையில் இருக்கும் பொழுது எழுதிடுவான். எழுதப்பட்ட ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் என்ன செய்வான்டா, அல்லாஹ் தீர்மானிச்சு இந்த வருஷத்துல இது நடக்கும், இந்த வருஷத்துல இது புதுசா அல்ல, இருக்கிறத உலகத்துக்கு என்ன செய்வான்? இதை நிர்ணயித்து கொடுக்கப்படுகிற நாள் எது? அன்பார்ந்தவர்களை, இந்த மாதங்கள்ல நிறைய பேச்சுக்கள், ஸ்பீச்சுகள், பயான் நிகழ்ச்சிகள்ல கேட்கலாம். அது ஷஅபானுடைய 15வது நாள் பராஅத்துடைய இரவுதான் என்று பேசுவாங்க. அதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா வைப்பாங்க? சூரா அத்-துஹானுடைய ஆரம்ப வசனங்களை வைப்பாங்க. இப்படி ஹாமீம் ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு இரவையில் அந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம். பரக்கத்து செய்யப்பட்ட இரவு. எதற்காக? இன்னா குன்னா முன்திரீன், அந்த குர்ஆனை கொண்டு நாங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாக இருக்கிறோம். பரக்கத்து செய்யப்பட்ட இரவு. அதில் அல்லாஹ் குர்ஆன் இறக்கினான். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு வருடத்துக்கு நடப்பதற்கு முடிவெடுத்த அந்த உறுதிப்படுத்தப்பட்ட அந்த விஷயங்கள் அந்த இரவையில் தான் தீர்மானிக்கப்படும், பகிர்ந்தளிக்கப்படும், பிரித்து வைக்கப்படும் என்ற இந்த சூறாவை கொண்டு வந்து காட்டுவாங்க. அம்ரம் மின் இந்தினா, அல்லாஹ் சொல்ற எங்களுடைய கட்டளையின் பிரகாரம், எங்களுடைய ஆர்டரின் பிரகாரம் அந்த இரவையில் உறுதிப்படுத்தப்பட்ட கர்மங்கள் பகிர்ந்தளிக்கப்படும். இன்னா குன்னா முர்சிலீன், அந்த இரவையில் நாங்கள் தூதர்களை அனுப்பி வைப்போம். விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ் என்ன சொல்றான்? தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக, அந்த வேதம் பரக்கத்து செய்யப்பட்ட இரவையில் இறக்கப்பட்டது. அந்த பரக்கத்து செய்யப்பட்ட இரவையில் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், உறுதிப்படுத்தப்பட்ட அனைத்து விஷயமும் அந்த இரவையில் என்ன செய்யப்படும்? பகிர்ந்தளிக்கப்படும். அம்ரம் மின் இந்தினா, எங்கள்கிட்ட இருந்து வர ஆர்டர்ல என்ன செய்யப்படும்? அதை பிரிச்சு வைக்கிறவங்க யாரு? இன்னா குன்னா முர்சிலீன், அந்த இரவையில் நாங்கள் மலக்குமார்களை இறக்கி வைப்போம். இதை நீங்க நிறைய கேட்கலாம் ஸ்பீச்சுகள்ல. அன்பார்ந்தவர்களே, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத்து செய்யப்பட்ட இரவையில் அந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம். அது எந்த இரவுண்டு குர்ஆன்ல வரல. அப்ப யாரு சொல்லி தரணும்? எந்த இரவுண்டு யார் சொல்லி தரணும்? ரசூலுல்லாஹ் சொல்லி தரணும். அல்லது யார் சொல்லி தரணும்? அல்லாஹ் சொல்லி தரணும். அல்லது யார் சொல்லி தரணும்? ரசூலுல்லாஹ்ட்ட மார்க்கம் படிச்ச சஹாபாக்கள் சொல்லி தரணும். அன்பார்ந்தவர்களே, இந்த பொதுவாக வந்திருக்கிற பரக்கத்து செய்யப்பட்ட இரவு இன்னதுதான் என்று அல்லாஹ் சொல்லி தந்தா எங்க வரும்? அதுக்கு நாங்க சொல்லும் தஃப்சீருல் குர்ஆனி பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லு. இதான் குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்யறதுல முதலிடம். குர்ஆன்ல ஒரு பொதுவா ஒன்று வந்தா அதை விளங்குறதுக்கு விளக்கம் இருக்கான்னு குர்ஆன்ல தேடி பார்க்கணும். குர்ஆன்ல இல்லண்டா யார் சொல்லி தரணும்?
இதுக்கு சொல்லும் தஃப்சீருல் குர்ஆனி பி அஹாதீஸின் நபி. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை வைத்து குர்ஆனை விளங்குதல். குர்ஆன்ல விளக்கம் இல்லைன்னா யார்ட்ட போய் தேடணும்? ரசூலுல்லாஹ்ட்ட போணும். குர்ஆன்ல இல்ல, ரசூலுல்லாஹ்ட்ட இல்லண்டா குர்ஆன் இறங்குற காலத்துல ரசூலுல்லாஹ்ட்ட மார்க்கம் படிச்ச சஹாபாக்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறாங்களா? இதுக்கு நாங்க சொல்லுவோம் தஃப்சீருல் குர்ஆனி பி அக்வாலி சஹாபா. நபித்தோழர்களுடைய கூற்றுக்களை கொண்டு குர்ஆனை விளங்குவது. இது ஒரு கூட்டம் வழிகேடுது இன்றைக்கு. அன்பார்ந்தவர்களே, 1400 வருஷத்துக்கு பின்னால இன்றைக்கு வந்து கொண்டு மாசுபட்ட உலகத்துல சிந்தனைகள் எல்லாம் குழம்பி போன உலகத்தில் இருந்து கொண்டு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல போனா புதுசா வர ஆரம்பிச்சிரும். மாசுபடாத சிந்தனை காலம், குழப்பம் இல்லாத காலம் யார காலம்? சஹாபாக்களோட காலம். அந்த காலத்து விளக்கத்தை எடுத்துட்டு போனா நேர்வழியில பயணிச்சிடலாம். விளங்குதா உங்களுக்கு? எனவே குர்ஆன்ல பாப்போம், அல்லது ஹதீஸ்ல பாப்போம், அல்லது சஹாபாக்களோட கூற்றுல பாப்போம். அதுலயும் இல்லண்டா அரபு மொழியை வச்சு விளங்க முயற்சி பண்ணுவோம். இப்ப ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத்து செய்யப்பட்ட இரவு எது? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நாங்கள் அந்த குர்ஆனை கத்ருடைய இரவையில் இறக்கி வைத்தோம். கத்ர்னா எல்லாருக்கும் தெரியும். கத்ர்னா என்னங்க? கலா கதிர். கலா கதிர். அந்த நாளுக்கு கதிர்னு சொல்றதே காரணம் என்னன்னா, கதிர் தீர்மானிக்கப்படுற நாள், சங்கையான மதிப்பான நாள் அர்த்தமும் இருக்குது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். கத்ருடைய இரவு என்றால் இன்னதுதான் உங்களுக்கு சொல்லி தந்தது எது? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். கத்ருடைய இரவுன்றது 1000 மாதங்களை விட சிறந்தது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. அந்த இரவையில் மலக்குமார்களும் ரூஹ் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஜிப்ரீலும் வருவாரு. சூரத்து துஹான்ல எப்படி சொன்னா, இன்னா குன்னா முர்சிலி, நாங்க தூதர்களை அனுப்புவோம்டா. இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? நாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களும் இறங்குவாங்க. அங்க பொதுவா வந்தது, இங்க அல்லாஹ் என்ன செய்யறான்? விளங்கப்படுத்துறான். அங்க பரக்கத்து செய்யப்பட்ட இரவு உண்டு வந்தது, இங்க அல்லாஹ் எப்படி சொல்றான்? கத்ருடைய. எனவே இந்த ரெண்டு சூறாவும் ஒன்று கொண்டு விளக்கமா இல்லையா? இப்ப பரக்கத்து செய்யப்பட்ட இரவு அதுதான் கத்ருடைய இரவு. அந்த கத்ருடைய இரவுல தான் மலக்குமார்கள் வாராங்க. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு எப்படி? மின் குல்லி அம்ர், எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு வருவாங்க. யுஃப்ரகு குல்லு அம்ரின் எப்படி ஒன்றா வருது பாருங்க. அங்க பொதுப்படையா வந்துச்சு, இங்க தெளிவா வருது. இப்ப பரக்கத்தை செய்யப்பட்ட இரவு எதுன்றத லைலத்துல் கத்ர்ன்ற சூறாவை வச்சு என்ன செஞ்சிட்டோம்? விளங்கிட்டோம். இப்ப இந்த நாள் எந்த மாசத்துல இருக்கு? எங்க தேடணும்? குர்ஆன்ல தேடணும். இல்லண்டா ஹதீஸ்ல தேடணும். இல்லண்டா சஹாபாக்கள்ட்ட போகணும். அப்படித்தானே? குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஷஹ்ரு ரமதான், ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதிலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. குர்ஆன் இறக்கப்பட்ட மாசம் எது? அந்த ரமலானுடைய மாதத்தில் எந்த இரவில் இறக்கப்பட்டது? கத்ருடையது. கத்ருடைய இரவு எப்படிப்பட்டது? பரக்கத்து செய்யப்பட்டது. அல்லாஹு அக்பர். இந்த விளக்கம் போதாதா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் கத்ருடைய இரவை தேடுங்கள். அல்லாஹு அக்பர். குர்ஆனும் சுன்னாவும் தெளிவாக சொல்கிறது, கத்ருடைய இரவு குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு, பரக்கத்து செய்யப்பட்ட இரவு, மனிதர்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிற இரவு ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கிறது என்று யாராவது சொன்னால் அது நேர்வழியா இருக்குமா? நேர்வழியா இருக்க முடியாது. அது வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிரான ஒரு சிந்தனை போக்கிலே கொண்டு போய் சேர்க்கும். இப்னு அரபி என்று சொல்லப்படுகின்ற இந்த உலகத்துக்கு அத்வைதத்தை அறிமுகப்படுத்திய ஒரு வழிகட்ட சிந்தனை கொண்டவர் இப்னுல் அரபி ஒருத்தர் இருக்கிறார். அவர் குர்ஆன் சுன்னாவுக்கு பாடுபட்டவர். இப்னு அரபி, இப்னுல் அரபி நல்லவர். இப்னு அரபி அத்வைதத்தை போதித்தார். அல்லாஹ் இந்த உலகம் முழுக்க அல்லாஹ் இருக்கிறான்னு பேசினார். அவர் சொன்னார், நான் ஷஅபானிலே கத்ருடைய இரவை கண்டேன் என்றார். நஊது பில்லாஹ். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்
மாற்றமானது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஷஅபானுடைய மாதத்துல இப்படிப்பட்ட ஒரு தப்பான சிந்தனை போக்கு இருக்கிறது. அதை எப்படி சரிபடுத்த வேண்டும்ன்றதை விளங்கி எங்கட உறவுகளுக்கு, எங்கட நண்பர்களுக்கு, எங்களை நெருக்கி இருக்கிற மக்களுக்கு விளக்கம் கொடுத்து அந்த தப்பான சிந்தனையிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க முடியுமாக இருந்தால் இது இஸ்லாத்துக்கும் அந்த முஸ்லிம்களுக்கும் செய்கின்ற மிகப்பெரிய சேவை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அடுத்தது, இந்த மாதத்திலே அதிகம் பேசப்படுகிற இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னா, சில ஹதீசுகளை சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பார்க்கலாம். இந்த காலங்கள்ல யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல பயங்கரமா சுத்தும் பொழுது நீங்க தலை சுத்திடப்படாது. நீங்க விளங்கிக்கலாம் இதுக்கு பின்னுக்கு என்ன இருக்குதுன்னு விளங்கிக்கங்க. முதலாவது சொல்லுவாங்க என்ன தெரியுமா? இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய மாதம் அரை பாதியாகிவிட்டால், ஷஅபானுடைய மாதத்தின் அரை பாதியான அந்த இரவு, இது 15வது இரவு. இங்கல 14, அங்கல 14, 28, நடுவுல எது 15. அந்த 15வது அந்த நடு இரவு வந்து விட்டால் ஃபகூமு லைலஹா, அதனுடைய இரவையிலே நின்று வணங்குங்கள். வசூமு நஹாரஹா, அதனுடைய பகலிலே நோன்பு பிடியுங்கள். ஃபஇன்னல்லாஹ, ஏனென்று சொன்னால் அல்லாஹ் யன்ஸிலு ஃபீஹா, அந்த இரவையில் அல்லாஹ் இறங்குகிறான். லிகுரூபி ஷம்ஸி, சூரியன் மறைகிற நேரத்தில் இறங்குகிறான். இலா ஸமாஇ துன்யா, உலகத்துடைய வானம் அடிவானத்துக்கு இறங்குகிறான். ஃபயகூலு, இறங்கி கேட்கிறான், அலா மின் முஸ்தக்ஃபிரின் லி ஃபஅக்ஃபிர லஹு, எனக்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுற யாரும் இல்லையா? நான் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். அலா முஸ்தர்ஸிகின் ஃபஉர்ஸிகஹு, எனக்கிட்ட ரிஸ்க், வாழ்வாதாரம், உணவு, உடை போன்றவைகளை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? நான் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன். அலா முப்தலன் ஃபஆஃபியஹு, நோய் வந்தவங்க, சோதனைக்குள்ளானவங்க இல்லையா? எனக்கிட்ட கேளுங்க, நான் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு. ஹத்தா யத்லு அல் ஃபஜ்ர், எதுவரைக்கும்? ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும், சுபஹு உதயமாகும் வரைக்கும் அல்லாஹ் மக்ரிபில் இருந்து இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறான் அப்படின்ற ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. பைஹக்கில பதிவு செய்யப்பட்டிருக்குது, இன்னும் பல இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பாளர் தொடரை நாங்க தேடி பார்த்தா இதுல வருகிறார் இப்னு அபி சுப்ரா, அதே போன்று அபூ பக்கர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு முஹம்மத் அல் குரஷி அப்படின்னு சொல்லப்படுகிற இப்னு அபி சுப்ரான்றவர் வாராரு. இவரை பத்தி இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பேசுற நேரம் ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்றாங்க, ரமவுஹு பில் வதஇ, இவர் நபிகளார் பேரை பயன்படுத்தி பொய்யா ஹதீஸ் சொல்றவரு அப்படி விமர்சிக்கப்பட்டார். டேஞ்சரால் அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு அறிவிப்புல வந்தா அந்த ஹதீஸ மிக 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 பலவீனம், அதை ஹதீஸ்ன்னு சொல்லக்கூடாதுன்னுவாங்க. விளங்குதா உங்களுக்கு? நபிகளாரின் மீது பொய் சொல்றவருன்னு சந்தேகிக்கப்பட்ட ஒருவர் இதனுடைய அறிவிப்பிலே வருகிறார் என்ற அளவுக்கு மிக பலவீனமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் எந்த புத்தகங்கள் எல்லாம் வருதோ அதுல சம்பந்தப்படுற அறிவிப்பாளர் ரசூலுல்லாஹ்வின் பேர்ல பொய் சொல்லக்கூடியவர் குற்றம் சுமத்தப்பட்டவர் நாங்க சொல்லல. ஹதீஸ்களை மாமேதைகள், அறிஞர்கள் தெளிவாக என்ன செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க, அந்த பதிவை போயிட்டு. எனவே இந்த ஹதீஸ் என்ன? மிக மிக பலவீனமானது, இட்டு கட்டப்பட்டது போற அளவுக்கு என்ன பலவீனமான ஒரு செய்தி. எது? ஷஅபானுடைய மாதத்தின் 15வது இரவு வந்து விட்டால் இரவை நின்று வணங்குங்கள், பகலில் நோன்பு பிடியுங்கள். மகரிபுடைய நேரத்தில் படைச்சவன் ரப்பு அடிவானத்துக்கு இறங்குகிறான். பாவ மன்னிப்பு தேடுங்க, நான் மன்னிப்பு தரப்போறேன். ரிஸ்க கேளுங்க, நான் ரிஸ்க் தரப்போறேன். நோய் உள்ளவங்க, சோதனை உள்ளவங்க கேளுங்க, நான் ஆரோக்கியத்தை தரப்போறேன். எது வரைக்கும் அல்லாஹ் இருக்கிறானாம்? ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும். இப்படி சிறப்பு வந்தா விளங்கிக்கங்க, இந்த ஹதீஸ் என்ன? மிக மிக பலவீனமானது. அதே போல உங்களுக்கு பார்க்கலாம், இன்னொரு ஹதீஸ கொண்டு வருவாங்க. எப்படி? இந்த ஹதீஸ் அந்த அளவுக்கு ஆழமான அர்த்தம் உள்ளது இல்ல, ஆனா இந்த ஹதீஸ்ல இப்படி ஒரு செய்தி வருது. எப்படி வருது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயியோட தூங்கிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு எழும்பி பார்க்கறாங்க, பக்கத்துல படுத்திருந்த ரசூலுல்லாஹ்வை காணல. உடனே இரவு தானே தேடுறாங்க. தேடி தேடி போறாங்க. எங்க? பக்கி மையவாடிக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அங்க வானத்தை நோக்கி தலையை உயர்த்தி கொண்டு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது புகாரி முஸ்லிம்ல வருது. நீண்ட ஒரு ஹதீஸ் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆயிஷாவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, போய் என்ன மௌத்தா போன உஹதுல மௌத்தா போன சஹாபாக்களுக்கு துஆ கேட்க சொன்னாங்க, நான் துஆ கேட்டுட்டு வந்தேன்னு சொல்ற செய்தி புகாரி முஸ்லிம்ல எல்லாம் வருது. ஆனா இந்த ஹதீஸ் எப்படி பதிவு செய்யறாங்கடா? ஆயிஷாவே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களுக்கு துரோகம் இழைப்பார்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
இன்னல்லாஹ தஆலா யன்ஸிலு லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய அந்த மாதத்தின் நடு இரவையில் அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி ஃபயக்ஃபிரு லி அக்ஸர மின் அததி ஷஅரி கனமி கல்ப்ன்றாங்க. கலபு கூட்டம்னு ஒரு கோத்திரத்தார் இருந்தாங்க, குறைஷி கோத்திரம் மாதிரி கலபு கூட்டம். அவர்கள் ஆடு வளர்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்களுடைய ஆட்டு மந்தையில எவ்வளவு முடிகள் இருக்குமோ அந்த முடியின் அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த இரவையில் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கிறான் அப்படின்னு ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை பொறுத்த வகையில இந்த செய்தியில அல் ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தான் ஒருத்தர் வாராரு. இவர் பலவீனமானவர், அதே மாதிரி இவரை தொட்டு அறிவிக்கக்கூடிய யஹ்யா இப்னு கஸீர் இருக்கிறார், இவருடைய உஸ்தாது. அவர்கிட்ட இருந்து எந்த செய்தியையும் கேட்டதில்லைண்டா இது தொடர்பு அருந்து போன செய்தி. இப்ப இந்த திங்கக்கிழமை, இந்த சனிக்கிழமை இந்த பயான் நிகழ்ச்சியில நான் இப்படி ஒரு செய்தியை சொன்னேன்டா யார் சொல்லணும்? இந்த இடத்துல வந்து கலந்து கொண்ட யாராவது தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துக்கு வராத யாராவது ஒருத்தர் இந்த சனிக்கிழமை இப்படி ஒரு செய்தியை பேசினாங்கன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? நீங்க என்னப்பா வரவே இல்லை, நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு தானே கேட்பீங்க. அது மாதிரி இந்த யஹ்யா இப்னு கஸீர் கிட்ட கேட்காதவர் என்ன சொல்றார், கேட்டதாக சொல்றார். நம்பேலுமா அந்த செய்தியை? நம்பி. அப்ப இதுக்கு நாங்க சொல்லுவோம் தொடர்பு அருந்து போன செய்தி. இடையில யாரோ என்ன செஞ்சிருக்கிறார், விடுபட்டிருக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? இப்படி ஒரு ஹதீஸ் வந்தா இது மிக பலவீனமான ஹதீஸ் என்று சொல்லுவாங்க. விளங்குதா உங்களுக்கு? எனவே இதுவும் மிக பலவீனமான ஹதீஸ் பட்டியல்ல வரக்கூடியது. இதையும் ஹதீஸ் கலை அறிஞர்கள் தெளிவாக சொல்றாங்க. ஷுஅபுல் ஈமான் என்ற ஹதீஸ் கிதாபுல ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர் பைஹக்கி இமாம் அவங்க சொல்லும் பொழுது சொல்றாங்க, கால அபு அப்துல்லா, அந்த அறிஞர் சொல்றாரு, இன்னமல் மஹ்ஃபூது, இது இந்த இரவையில வந்து அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான்னு வருது. எப்படி மன்னிப்பு? கனம், இந்த கலபு கோத்திரத்தாருடைய ஆட்டு மந்தையில இருக்கக்கூடிய முடியின் அளவுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான். இப்படி வரக்கூடிய செய்தியை பொறுத்த வகையில இது ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றாக என்ன செய்யல, சஹீஹாக வரலன்னு சொன்ன செய்தியை அவர்களுடைய புத்தகங்களிலேயே பார்க்கிறோம். அதே போல இன்னொன்று சொல்லுவாங்க, எப்படி இந்த ஹதீஸ் அதை விட என்ன அந்த பலவீனத்துல கொஞ்சம் குறைஞ்சது. முதலாவது இந்த ஆக பலவீனமானது, இதுவும் என்ன பலவீனம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் அது எப்படி வருதுன்னு பாருங்க. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இன்னல்லாஹ லயத்தலிஉ ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய மாதத்தின் நடு இரவையில் அல்லாஹ் வருகிறான். ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி, அல்லாஹ் அவனுடைய எல்லா படைப்புகளுக்கும் மன்னிப்பு கொடுக்கிறான். இல்லா லிமுஷ்ரிகின் அவ் முஷாஹினின், இணை வைப்பில் ஈடுபட்ட ஒரு மனிதனுக்கும் முஸ்லிம்களோட கோபத்தாபம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அவர்களுக்கும் தவிர மற்ற எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கிறான். இப்படி ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ்ல மட்டும் ஒரு சர்ச்சை இருக்குது, இது ஹசனுடைய தரத்துக்கு வருமா வராதா? ஹதீஸ் கலை அறிஞர்கள்ல ஒரு சிலர் இந்த ஹதீஸ ஹசன் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதுல முக்கியமா அறிஞர் அல்பானி இமாம் போன்றவங்க இந்த ஹதீஸ ஹசனுடைய தரம்னு சொல்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட இந்த ஹதீஸ் இப்னு மாஜால அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட செய்தியா வருது. அதே போல அஹ்மதுல அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸாக வருது. இப்னு ஹிப்பான்ல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸா வருது. அதே போன்று பஸ்ஸார்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸாக வருது. அதே போன்று பஸ்ஸார்ல அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸா வருது. அதே போன்று பஸ்ஸார்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸா வருது. அதே போன்று இப்னு அபி ஆசிம் அவங்க பதிவு செய்றாங்க சுன்னா என்ற புத்தகத்துல அபூ ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு 7 நபித்தோழர்கள் வழியில் இதே செய்தி என்ன செய்யப்பட்டீங்க, பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த 7 அறிவிப்பாளர் தொடரை எடுத்துக்கொண்டால் 7லும் பலவீனமானவர்கள் என்ன செய்யறாங்க, சம்பந்தப்படுறாங்க. இதான் விஷயம். 7லும் பலவீனமானவங்க, ஹதீஸ் கலையில விமர்சிக்கப்பட்டவங்க சம்பந்தப்படுறாங்க. இது 7 அடிப்படையில வந்திருக்கிறதுனால ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க இது 7 சஹாபாக்கள் சொல்றாங்கன்ற ஏதாவது என்ன இருக்கும், ஒரு அடிப்படை இருக்கும்ன்ற அடிப்படையில ஹசன் அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஆனா 7ஐயும் நாங்க எனக்கு அந்த டைம் விளங்கப்படுத்திக் கொள்வதற்கு டைம் போதாது. ஒவ்வொரு அறிவிப்பாளர் தொடரிலையும் வரக்கூடிய பலவீனம் சாதாரண பலவீனம் அல்ல. சாதாரண பலவீனம் இருந்தா ஒன்றை இன்னொன்றோட சேர்த்து என்ன செய்வாங்க,
எடுத்துருவாங்க. பலவீனம் கடுமையாக இருந்தால் ஒன்றோட சேர்த்து என்ன செய்ய மாட்டாங்க, நோக்க மாட்டாங்க. அதனால ஒரு சில அறிஞர்கள் தெளிவாகவே சொல்லிட்டு போனாங்க, ஷஅபானுடைய 15வது இரவு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய செய்திகள் மொத்தமா என்னதான் பலவீனமானது என்று சொன்ன பல அறிஞர்களை நாங்க பார்க்கிறோம். எனவே அதை விரிவா சொல்றேன்னா இந்த நேரம் என்ன செய்யாது, இடம் கொடுக்காது. என இன்னொரு செய்தியை சொல்லிட்டு இந்த தலைப்பு என்ன செய்யணும், முடிக்கணும். எனவே அன்பாண்டவர்களே, சுருக்கமா விளங்குங்க. ஷஅபானுடைய 15வது இரவுன்னு ஹதீஸ்ல வருது. என்ன வரல, பராத் இரவு சம்பந்தப்படவே இல்லை. பொதுப்படை என்ன வந்திருக்குது, ஷஅபானுடைய 15க்கு வந்திருக்கு. பராத் இரவுன்னு சொல்றதுக்கு என்ன வரல, எந்த ஆதாரமும் தஈஃபான ஹதீஸ்ல கூட வரல. அதிலும் 15வது இரவுக்கு வந்திருக்கிற ஹதீஸுகள் பெரும்பாலும் என்ன, மிக பலவீனமான செய்திகளாக இருக்குதுன்ற ஒரு பொதுப்படையான அறிவு என்ன செய்யணும், எங்கள்கிட்ட இருக்கணும். இதைவிட விரிவான விளக்கம் தேவைன்னு சொன்னா தனிப்பட்ட ரீதியில நீங்க படிச்சு அடுத்தவங்களுக்கு விளக்கம் கொடுக்கிற ஒரு கடமை இருக்குது. தேவைப்பட்ட உங்களுக்கு செய்யலாம். ஒரு கேள்வி வரும், பலவீனமான ஹதீஸ் வந்திருக்குது தானே, இதை கொண்டு நாங்க அமல் செஞ்சா என்ன? நியாயமான ஒரு கேள்விதானே. அப்படித்தான் விளங்கும். அன்பாண்டவர்களே, பலவீனமான ஹதீஸ் என்று சொன்னா நல்லா விளங்கிக்கங்க. நான் ஒரு செய்தி சொன்னதாக என்னுடைய மூத்த மகன் சொல்கிறார், அவர் பொய்யே பேச மாட்டார், நம்பிக்கையான ஆள், சொன்னா வார்த்தை மீறாம நடந்து கொள்வார். அவர் நான் சொன்னதாக ஒரு செய்தியை சொல்லும் பொழுது என்னுடைய 2வது மகன் கொஞ்சம் பெரட்டி பெரட்டி பேசுவாரு, தேவைப்படக்கூட பொய்ய பேசுவாரு, 2 பேரை ஏமாத்திடுவாரு. இப்படி ஒருவர் நான் மூத்த மகன் சொன்னதுக்கு நேர் மாற்றமா சொன்னா நீங்க யார்கிட்ட எடுத்துக்கொள்வீங்க? பாப்பா சொன்னதை மகன் தானே சொல்றாரு, எடுத்துக்கொள்வோன்னு எடுப்பீங்களா? ஏண்ட பேச்சையே நீங்க நம்பிக்கையானவருக்கு தான் முதலிடம் கொடுக்கிறதாக இருந்தா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு வந்த தந்த நபியுடைய விடயத்துல பலவீனமானவர் தானே, எடுத்துக்கொள்வோன்னு எடுக்கலுமா? எடுக்க முடியாது. எனவே அன்பார்ந்தவர்களே, சஹீஹான ஹதீஸை எடுப்போம். பலவீனம் என்று சொன்னா அதை சாதாரணமா எடுக்க முடியாது. அறிஞர்கள் அந்த விஷயத்தில் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாத ஒரு செய்தியை சொன்னால் அது எவ்வளவு எச்சரிக்கையானது. ஏன் நான் இதை சொல்றேன்டா, ஃபேஸ்புக்ல வந்தா வாட்ஸ்அப்ல வந்தா ஷேர் பண்ணாதீங்க. ஆதாரம் இல்லையா, சஹீஹ் தைஃப் தெரியாதா, ஷேர் பண்ணாதீங்க. யாருக்கும் எல்லாம் குற்றத்தை சுமக்க வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி உங்களிடத்தில் வந்தாலும் எத்தி வையுங்கள். ஆனால் வமன் கذب علي متعمدا, என் மீது யார் வேண்டும் என்று பொய் சொல்கிறாரோ فليتبوأ مقعده من النار, அவர் நரகத்தில் தன்னுடைய இடத்தை ஒதுக்கி கொள்ளட்டும் என்று சொன்னாங்க. உலகத்தில் இருந்து நரகத்தில் சீட் புக் பண்ற வேலை எது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு செய்தியை நாங்க சொல்றது. எனவே ஆதாரம் இல்லையா, என்ன திக்ர் வரட்டும், என்ன ஸலவாத்து வரட்டும், ஹஸரத் சும்மா விட்டடிக்கிறார், ஆதாரம் சொல்லலண்டா ஷேர் பண்ணாதீங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லாதீங்க. ஆதாரத்தோட சொல்லுங்க, சஹீஹ் லைஃப் பார்த்து சொல்லுங்க. ஆதாரம் தெரியாதா ரசூலுல்லாஹ்வோட விஷயத்துல பேசாதீங்க, அல்லாஹ்வோட விஷயத்துல பேசாதீங்க, மார்க்க விஷயத்துல பேசாதீங்க. ஏன்? அல்லாஹ்வோட தூதரின் மீது தெரிஞ்சு கொண்டு வேண்டும் பொய் சொல்லிட்டோம், ஆதாரம் இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டு பொய் சொன்னா நரகத்தில் இடத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டி வரும். இப்ப இன்ன யாரோ ஒருத்தர் சொன்னதைத்தானே நாங்க சொன்னோம், அப்ப எங்களுக்கு என்ன குற்றம் அப்படின்னு கேட்கலாம் தானே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஹத்தஸ அன்னி பிஹதீஸின் யுரா அன்னஹு கதிபுன், பொய் என்று அறியப்பட்ட ஒன்றை என்னை தொட்டும் யாராவது அறிவிப்பு செய்தால் ஃபஹுவ அஹதுல் காதிபீன், அவர் பொய்யர்களில் ஒரு பொய்யர்ன்றாங்க ரசூலுல்லாஹ். கட்டினவர் ஒரு பொய்யரு, இத பரப்பினவர் இன்னொரு பொய்யரு. அப்ப நீங்க ரசூலுல்லாஹ்வை பத்தி, இஸ்லாத்தை பத்தி ஒரு செய்தி வரனா என்ன செய்யணும்? ஆதாரம் பார்க்கணும். புகாரில வருதா, முஸ்லிம்ல வருதா, அபூதாவுது, திர்மிதி, நசாயில வந்தா சஹீஹா தஈஃபா, தெரிஞ்சா சொல்லுவோம், பரப்புவோம், தெரியாத மௌனம் காத்துட்டு போயிடுவோம். அல்லாஹ் கேட்க போறது, இதை சொன்னியே உனக்கு ஆதாரம் தெரியுமான்னு கேட்டா என்ன சொல்ல போறோம்? தெரியாட்டி குற்றம். நீங்க சொல்லலன்னு அல்லாஹ் என்ன செய்ய போறது இல்ல. ஆதாரம் தெரியாத அல்லாஹ்வே நான் சொல்லல தப்பி, ஆதாரம் இல்லாததை ஏன் சொன்னா கேட்டா மர்மையில கை செய்தப்பட வேண்டி வரும். எனவே ஆதாரம் இல்லையா மௌனம் காத்துருங்க. எந்த பெரிய அறிஞரா இருக்கட்டும், நான் உங்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது ஆதாரம் இல்லாம ஒன்றை சொன்னா, பெரும்பாலான புகாரியை சொல்லுவேன், குர்ஆன் ஹதீஸ் வசனங்களை சொல்லுவேன், தவறினா
கூட உங்களோட கடமை என்ன தெரியுமா? ஹஸரத் சொல்லிட்டார் தானேன்னு போகக்கூடாது. ஆதாரம் என்னன்னு கேட்டுத்தான் என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்துற பக்குவம் வர வேண்டும். அன்பாண்டவர்களே, பலவீனமான ஹதீஸுகள்ல அறிஞர்கள் எப்படி கவனம் செலுத்தினார்கள் அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கொள்றேன். அன்பாண்டு முக்கியமான செய்தி, ஒரு 15 நிமிஷம் போனதுக்கு பிரச்சனை இல்லை தானே? அன்பாண்டவர்களே, எப்படி வைதா அரத்த ரிவாயத் தஈஃபி, அறிஞர்கள் சொல்றாங்க. குறிப்பா நான் சொன்ன இப்னு ஹஜர் அஸ்கலானி ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர், மிகச்சிறந்த ஒரு அறிஞர். குர்ஆன் ஹதீஸ அக்கு வேற ஆணி வேற மக்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்து சொன்னாங்க. நீங்கள் ஒரு பலவீனமான செய்தியை அறிவிப்பாளர் தொடர் இல்லாமல் சொல்வதாக இருந்தால் ஃபலா தக்குல் கால ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க. எப்படி ஒரு ஹதீஸ் படிச்சோம், எப்படி ஷாபானுடைய 15வது நாளையில அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்குறான். பலவீனமான ஹதீஸா அறிவிப்பாளர் தொடர் இல்லாட்டி ரசூலுல்லாஹ் சொன்னான்னு சொல்லப்படா. எப்படி சொல்லணுமாம்? ருவிய, ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்லப்பட்டிக்கு. விளங்குதா உங்களுக்கு? அப்படிதான் சொல்லணுமா? எந்த அளவு பேணுதல் காட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு பலவீனமான ஹதீஸ் எல்லாம் சஹீஹான ஹதீஸ் மாதிரி அறிவிப்பு செய்றாங்க. இல்லை சகோதரர்களே, பலவீனமான ஹதீஸ் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லப்படாது. எப்படி சொல்லணும்? ரசூலுல்லாஹ்வின் பெயரால் சொல்லப்படுகிறது, சொல்லப்பட்டது, அறிவிக்கப்பட்டது, அப்படிதான் சொல்லணும். அறிவிச்சால் தெரியா? அப்ப கேட்கிறவங்க விளங்கணும் என்ன, இது அட்ரஸ் இல்லாத கேஸ், முடிஞ்சு. எப்படி அறிஞர்கள் ரூல்ஸ் போட்டாங்க பாருங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று சொன்னார்கள், பலவீனமான ஒரு ஹதீஸை அமுல்படுத்த முடியுமா, அறிவிப்பு செய்ய முடியுமா என்று சொல்ற நேரம் 4 நிபந்தனை போட்டாங்க, 4 ரூல்ஸ். அந்த 4 ரூல்ஸையும் படிச்சா பலவீனமான ஹதீஸ் என்ன செய்ய இயலாது, அமுல்படுத்த இயலாது, மக்களுக்கு சும்மா அறிவிப்பு செய்ய இயலாது. எப்படி சொன்னாங்க தெரியுமா? முதலாவது சொன்னாங்க, பலவீனமாக வரக்கூடிய ஹதீஸ் அல்லாஹ்ட அகீதா சம்பந்தமா பேசுறதா இருக்கப்படாது, சட்டம் சம்பந்தமா பேசுறதா இருக்கப்படாது. சட்டம் சம்பந்தமா பேசுறேன்னா என்ன? ஹலால் ஹராம், சுன்னத்து ஹராம், சட்டம் பேசுவோமே, இது மார்க்கத்துல உள்ளது இல்ல, இப்படி சட்டம் பேசுறது சம்பந்தமா பலவீனமான ஹதீஸ் வந்திருந்தா என்ன செய்யப்படா, அறிவிப்பு செய்யப்பட. அறிவிப்பு செய்யறா இப்படி ஒரு ஹதீஸ் வந்திருக்கு, பலவீனம்னு சொல்லி கொடுக்கணும். அல்லாஹு அக்பர். இன்னைக்கு அப்படியா செய்யறாங்க? இல்ல. முதல் நிபந்தனை என்ன? சட்டம் சம்பந்தமா அந்த ஹதீஸ் பேசக்கூடாது. அகீதா, ஒரு முஃமினுடைய அடிப்படை நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் பேசி இருந்தா அதை அறிவிப்பு செய்யக்கூடாது. முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை சொல்றாங்க பாருங்க, ஐயகூன அத்ஃபு கைர ஷதீதின், பலவீனம்டா அந்த பலவீனம் கடுமையா இருக்கப்படாது. நாங்க 3 அடிப்படையில் ஹதீஸ் சொன்னவே. முதலாவது மிக மிக பலவீனம், இரண்டாவது மிக பலவீனம், மூணாவது பலவீனம் சில பேர் என்ன பண்றாங்க, இந்த சில பேர் சொன்னாங்கன்றது என்ன செய்யலாம் ஓரளவுக்கு, ஆனா பலவீனம் மிக பலவீனம்டா என்ன செய்யப்படாது, லஈஃப்ன்றத சொல்றதுக்கு தான் சொல்லணுமே அல்லாமல் சும்மா சிறப்புக்கு என்ன செய்யப்படாது, சொல்லிவிட்டு போகக்கூடாது. இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது, ஐயம்தரிஜ தஹ்த அஸ்லின் மஅமூலின் பிஹி, அந்த செய்தி சஹீஹான ஒரு ஹதீஸுக்கு கீழே வந்திருக்கணும். என்ன வந்திருக்கணும்? சஹீஹான ஒரு ஹதீஸுக்கு கீழே வந்து. உதாரணமா தாயுடைய சிறப்பை பத்தி நிறைய சஹீஹான ஹதீஸுகள் வருது தானே, அந்த ஹதீஸுக்கு மத்தியில சிறப்பு சொல்றதுக்கு ஒரு பலவீனமான செய்தி வந்தா அந்த சஹீஹுக்கு கீழே இந்த பலவீனத்தை என்ன செய்யலாம், தொட்டு வச்சுக்கலாம். விளங்குதா உங்களுக்கு? சஹீஹான ஹதீஸ் வராத ஒன்றுக்கு இப்ப பராத்து நோம்புக்கு ஒன்றுமே வரல, இப்ப தூக்கேல்மா இந்த ஹதீஸ, விளங்குதா உங்களுக்கு? எனவே சஹீஹான அடிப்படை ஒன்று இருந்தால் அந்த சஹீஹான ஹதீஸுகளை சொல்வதோடு பலவீனத்துல கடுமையான பலவீனமாக்கப்படாது, சட்டம் சம்பந்தமா பேசப்படாது, சிறப்பு சம்பந்தமா வரும் பொழுது இப்படி ஒரு பலவீனமான ஹதீஸ் இருக்குன்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். இது 3. நாலாவது பாத்தீங்கன்னா ஒன்றுமே அறிவிப்பு செய்யலான்னு வந்துரும் பாருங்க. நாலாவது எப்படி நிபந்தனை, எப்படி சொல்றாங்க? நாலாவது, அல்லா யஅதகித இன்தல் அமலி பிஹி சுபூதஹு, அந்த ஹதீஸை சொல்லக்கொள்ள இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு உள்ளத்துல வரப்படாதான். அந்த ஹதீஸை சொல்லக்கொள்ள ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு உள்ளத்துல வரப்படாதான். என்ன வரணும்? இப்படி ஒன்று இருக்குதுன்றதுக்கு சொல்லணுமா,
அந்த அளவு பேணுதல் எடுத்தாங்க அந்த அறிஞர்கள். இன்றைக்கு மிம்பர்ல ஏறினாலும் ஷஅபான் மாதம் வந்தாலும் ஃபேஸ்புக்கில் எழுதினாலும் அடிப்படையற்ற செய்திகளை எல்லாம் ரசூலுல்லாஹ்வோட பேரால சொல்றாங்கடா. இந்த 4 நிபந்தனை நீங்க நினைச்சிரப்பட உலமாக்களுக்கு எல்லாம் தெரியாதுண்டு. சாதாரணமா நடக்கிற அரபு மதரசாக்கள்ல 2வது 3வது வகுப்புல இதை படிச்சு கொடுப்பாங்க. எல்லா மதரசாலும் படிச்சு கொடுப்பாங்க. ஆனா யாரும் என்ன செய்யறது இல்ல, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கிறது இல்ல. வணங்குதா? இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் யார் இவங்க? 4 மதுஹப்ல ஒரு இமாம். என்ன சொன்னாங்க? இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி. ஹதீஸ் ஸஹீஹா வந்தா அதுதான் நான் போற போக்குண்டாங்க. அல்லாஹு அக்பர். எவ்வளவு தூய்மையான வார்த்தைன்னு பாருங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் சொன்னாங்க ஹதீஸ் ஸஹீஹா வந்தா அதுதான் நான் போற போக்கு. 4 மதுஹபுடைய இமாமும் சொன்னாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, ஹதீஸ் ஸஹீஹாக வந்தால் சொல்லுவோம், ஹதீஸ் லஈஃபா வந்தா 4 நிபந்தனை. அதுல 4வது நிபந்தனை மறக்க கூடாத நிபந்தனை. சொல்லும் பொழுது அல்லாஹ் யஅதகித சுபூத்தஹு. இப்படி ஒரு ஹதீஸ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு என்ன செய்யப்படாதாம், நம்பப்படாதாம். எதுக்கு சொல்லணும்? இப்படி ஒன்று இருக்குது அப்படின்ற பேணுதலுக்கு சொல்லிட்டு, ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால்ன்ற பேணுதலுக்கு சொல்லிட்டு போகணுமா? அப்ப 4 நிபந்தனை என்னங்க? முதலாவது நிபந்தனை, அது சட்டம் சம்பந்தமா அகீதா சம்பந்தமா பேசப்படா, என்ன அச்சமூற்றதா இருக்கணும் அல்லது சிறப்பு சொல்றதா இருக்கணும். 2வது என்ன, அந்த பலவீனம் கடுமையாக இருக்கக்கூடாது, சாதாரண 3 விளங்கப்படுத்தினா அதுல சாதாரண பலவீனமா இருக்கணும். அடுத்தது என்ன, அது சஹீஹான அடிப்படையுள்ள செய்திக்கு கீழால வந்திருக்கணும். பராத்து நோம்பு சம்பந்தமா ஒன்றுமே இல்லாட்டி இது சம்பந்தமா தொடர்ந்தே பார்க்க இயலாது. விளங்குதா உங்களுக்கு? எனவே சஹீஹான அடிப்படை ஒன்று இருந்தா அது சம்பந்தமா என்ன செய்யலாம். சஹீஹான அடிப்படை இல்லைண்டா லைஃபான ஹதீஸை மட்டும் வச்சு சிறப்பு சொல்லலாம், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யலாம். 4வது மிக முக்கியம் என்ன, லைஃபான ஹதீஸை சொல்லக்கொள்ள உள்ளத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நம்பிடப்படா. சும்மா ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால் இப்படி உண்டா அப்படின்ற பேணுதலுக்கு சொல்லிட்டு போகணுண்டாங்க. இந்த 4 நிபந்தனைகளோடு தான் லஈஃபான ஹதீஸை பேசலாம் என்று சொல்ற அளவுக்கு அறிஞர்கள் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள்டா. அன்றைக்கு குர்ஆன் சுன்னாவை தூய்மையாக பேசினவங்க, மக்களை தூய்மையாக அழைத்தார்கள். அந்த கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கு. இன்றைக்கு நானும் நீங்களும் எந்த அளவு இஸ்லாத்தை தூய்மையா விளங்கி நடைமுறைப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தான் என்ன செய்யலாம், அடுத்த தலைமுறையை தூய்மையான இஸ்லாத்துல விட்டுட்டு போகலாம். நம்ம கணக்கெடுக்கலண்டா நம்ம அடுத்த தலைமுறைக்கு இஸ்லாம் இதை விட மாசுபட்டு என்ன செஞ்சிரும், வீணாகி போயிரும். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஷஅபானுடைய மாதம் ஒரு முஃமின் ரமதானுக்கு முன்னால் வரவேற்க வேண்டிய மாதம். எப்படி வரவேற்க வேண்டும்? நபிகளார் வரவேற்றது போன்று வரவேற்க வேண்டும். நபிகளார் காட்டித்தராத பித்அத்தான அமட்களை கொண்டோ, நபிகளாரை தொட்டு வராத பலவீனமான செய்திகளை கொண்டோ, பொய்யான செய்திகளை கொண்டோ இந்த மாதத்துக்கு சிறப்பு சொல்லி படைத்தவன்றிடத்தில் குற்றவாளியாகிவிடக் கூடாது என்ற அடிப்படையை புரிந்து கொண்டு ரமதானுக்கு முன்னால் இந்த ஷஅபானை பயன்படுத்தி ரமதானை வரவேற்கின்ற நல்ல மக்களாக மாற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.